கர்த்தாதி கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க யாத்ராகமும் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். துதிக்க கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிற மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஒன்றான மெய் தேவனாகிய கர்த்தரையே தொழுது கொள்ள வேண்டும் என்பதே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற முதல் கட்டளையாய் இருக்கிறது. இந்த கட்டளையை அறிந்தும் அதை ஏற்றுக்கொண்டும் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இதை அறியாமலும் இதன்படி வாழாமலும் இருக்கிற நம்முடைய தேசத்தில் உள்ள ஜனங்களுக்காக இந்த நாளில் பாரப்பட்டு ஜெபிக்கலாம். கர்த்தரை அறிந்து கொள்ள கூடாதபடிக்கு அவர்களுக்கு இருக்கிற தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்றும் சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும் என்றும் நாம் காத்திருந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் அவர்களுடைய மன கண்களை திறந்து ரட்சிப்பின் வெளிச்சத்தை அவர்களுக்கு தர வேண்டும் என்றும் இந்த நாளில் அவர்களுக்காக நாம் ஊக்கமாய் ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது யாரெல்லாம் கர்த்தராகிய கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை சேவிக்கிறார்களோ அவர்களுக்கென்று கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிற நன்மைகளையும் சுதந்திரத்தையும் கர்த்தர் தருவதற்கு உண்மையும் அவர்கள் மீது இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவனாய் இருக்கின்றபடியால் நாம் அவரை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.